ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மாத தேர்வுகள் தான் பார்க்க போகிறோம். என்ன மாத தேர்வு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு மாத தேர்வு அட்டவணையிலேருந்து விடையளிக்க. இங்கே அட்டவணையில் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். வண்ணத்தாளை கொண்டு செய்யும் பொருட்களை எடுத்து எழுதுக. இதெல்லாம் வண்ணத்தாள், கலர் பேப்பரை வச்சு செய்யலாம். தோரணம் கட்டலாமா? அடுத்து பட்டம், அடுத்து கப்பல் செய்யலாமா? இதெல்லாம் இங்கே பாருங்கள், கப்பல் இருக்குது, தோரணம், பட்டம், இதில் இருந்து எடுத்து நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சோ எழுத்து உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. சோ எழுத்து இங்கே இருக்குது, சோளத்தோசை. அடுத்து கம்மன் சோறு, அதில் சோ வருதா, அதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பறவைகளின் பெயர்களை வட்டமிடுக. இங்கே வட்டமிடலாமா? என்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மரங்கொத்தி, குயில், கோழி, இங்கே மயில், இதெல்லாம் பறவைகளோட பெயர்கள் தானே. இப்போ அதோட பெயர்களை வட்டமிட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க, அதுக்குமே அட்டவணையில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து தான் நம்ம எழுத போகிறோம். சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொற்களை வட்டமிடுக. இங்கே என்ன சொற்கள்? சிறிய, அதோட எதிர்ச்சொல் என்னது? பெரிய. அடுத்து வெளிய, உள்ளே, ஏறு, இறங்கு. சரிங்களா? அடுத்து 6 எழுத்துக்கள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. நீங்கள் கவுண்ட் பண்ணால் 6 வரணும். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி பாருங்கள். என்னென்ன இருக்குன்னா, சுண்டைக்காய், புடலங்காய், அவரைக்காய். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிக்கோடிட்ட பெயர்களை இணைத்து புது பெயர் உருவாக்கி எழுதுக. என்னது அடிக்கோடிட்டதுன்னா? மதி, வான், பானு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அடிக்கோடு. கலை, இதுக்கெல்லாம் அடிக்கோடு இட்டுருக்காங்களா? நம்ம எப்படி எழுதுனா? வான் கலை, வான்மதி, பானுமதி அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான மாத தேர்வை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேற ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.